ஸோ ஓகே, என் ஸ்க்ரீன் எல்லாரும் தெரியுதா? எஸ் சார் தெரியுது. சூப்பர். ஸோ எடுத்தோடனே நீங்க ஸ்க்ரீன் என்ன பார்க்குறீங்க? என்ன தெரியுது ஸ்க்ரீன்ல? மேலே கீழே விட்டுருங்க, மேலே என்ன தெரியுது? ஸ்க்ரீன் பைத்தான் டைட்டில். ரவுடிஸ்னு போட்டிருக்கு. பைத்தன் ரவுடிஸ். நீங்க கேட்கலாம், பைத்தன் ஓகே ப்ரோ, சார்லாம் கூப்பிட்டேன், ப்ரோன்னு கொடுங்க, ப்ரோ இல்லை அண்ணானே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பைத்தன் ஓகே ஒர்க் ஷாப் ஏன் ப்ரோ ரவுடி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் தெரியும், ஒரு விஷயத்தை நெகட்டிவ் சொன்னால் நிறைய ரொம்ப ரீச் ஆகும். அதே மாதிரி தான் நான் நினைப்பேன் எப்பயும். ஸோ ஏன் நீங்கள் ரவுடிஸ் பண்ணால் நமக்கு தெரியும், ரவுடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஏரியாவில் நான் தான் டாலு, பாரு நான் தான் பெரிய கை அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பைத்தன், என்கிட்ட பைத்தன் படிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் அப்படிதான், ஐ கேன் டூ இட், பைத்தன் என்னால் என்ன வேணா பண்ண முடியும். ஸோ யாரும் என் கூட வாங்க, காம்படேட் பண்ணுங்க, நான் உங்க பைத்தன்ல உங்களோட நல்லா பண்ணுவேன் பைத்தன் ப்ரோக்ராமிங். ஸோ அது மாதிரி நீங்க இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க பைத்தன் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். நீங்க பைத்தன் படிச்சு முடிச்சோன்னே யாருன்னா என்கிட்ட வரலாம், நான் பைத்தன் ஒன்று போட்டுருவேன், அது மாதிரி சொல்லணும். நீங்க கெத்தா அது மாதிரி கெத்தா இருக்கணும். ஸோ அதனால தான் நான் பைத்தன் ரவுடி சொல்லுவேன். ஸோ அது மாதிரி நீங்க பைத்தன் அது மாதிரி படிக்கணும். ரவுடி ரவுடி எப்படி கெத்தா இருப்பானோ அதே மாதிரி வந்து நீங்க பைத்தனும் அந்த வேலை அவ்வளவு மாசா இருக்கணும், படிக்கணும் நீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டைட்டில் நான் வைப்பேன். ஸோ செகண்ட் வந்து யார் இந்த பைத்தன் கிரியேட் பண்ணா, டேரக்டா பைத்தன் போடுறது மாதிரி இது எப்படி வந்துச்சு இது எல்லாமே தெரியணும். கரெக்டா இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோன் யார் பண்ணா, ரேம் என்ன, பிக்சல்ஸ் எவ்வளோ, கிளாரிட்டி எவ்வளோ, இது ஒன்று இவ்வளோ பார்க்குறீங்க நீங்க. அப்போ ஒரு ஃபோன் வாங்கும்போது இவ்வளோ பார்க்கும்போது நீங்க ஃபியூச்சர்ல இப்போ வேலை செய்ய போகிறது, ஒரு விஷயத்த வேலை செய்ய போறீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது யார் சரி பண்ணிக்கோங்க, யாரோ வராங்க. ஓகே ஓகே. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க படிக்கும் போது அதை நீங்க ஃபியூச்சர்ல வேலையா பார்க்கும்போது அதை பத்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங் வரும். ஏன் படிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பைத்தன் யார் கண்டுபிடிச்சா பார்த்தலாம். ஸோ பைத்தன் வந்து கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா கைடா வேண்ட்ராசன். ஸோ இவர் தான் பைத்தனை கண்டுபிடிச்சார். ஓகேவா? எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1991 ஒரு பைத்தனை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1991 பைத்தன் கண்டுபிடிக்கிறாரு. பட் ஃபேமஸ் ஆனது வந்து 2006. ஸோ இவ்வளோ கேப் இருப்பாங்க. கண்டுபிடிச்சது வந்து 1991, ஆனா வந்து ஃபேமஸ் ஆனது பாருங்க, ஃபேமஸ் ஆனது வந்து 2006. ஓகே, ஏன் ப்ரோ 1991 கண்டுபிடிச்சிட்டாங்க, 2006 தான் ஃபேமஸ் ஆச்சு, இவ்வளோ கேப் ஃபேமஸ் ஆகுது கேட்டீங்கன்னா நான் ரீசன் சொல்றேன் ஏன் வந்து இவ்வளோ லேட் ஆச்சுன்னு. பட் ஆனால் ஜாவா வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்றாங்க, கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணி 1995 ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ண அடுத்த இயர்ஸ்லேயே 3 பில்லியன் டிவைஸ் டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ரிலீஸ் பண்ண உடனே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாவா. பட் ஆனால் பைத்தன் அப்படி கிடையாது. 1991 கண்டுபிடிக்கிறாரு, 2006 தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே பைத்தானை. ஆனா ஜாவாங்கிறது 1995 ரிலீஸ் பண்ணி உடனே ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாரி ப்ரோ. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க எவ்வளவு டிலே இருக்கு பாருங்க. அப்போ என்ன ஏன் ப்ரோ வந்து பைத்தன் மட்டும் ஃபேமஸ் ஆதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி என்ன ரீசன் யாருக்காச்சும் தெரியுமா ஏன் வந்து இவ்வளவு டிலே ஆயிடுச்சு பைத்தன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு? யாருக்காச்சும் தெரியுமா ரீசன் ஏன் இந்த டிலே? யாருக்காச்சும் தெரியுமா? நோ ப்ரோ. தெரியல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியல. ஓகே சூப்பர். ஓகே என்ன ப்ரோ? பைத்தன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல. அது இல்லை ப்ரோ, நான் என்ன ரீசன் சொல்றேன், பரவாயில்ல நீங்க ட்ரை பண்ணி சூப்பர் தான். பட் ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ரீசன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிறது பெரிய கம்பெனி ப்ரோ. ஸோ அப்போ பெரிய கம்பெனி வந்து லான்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் பைத்தான்ங்கிறது ஒரு சிங்கிள் மேனை ஒரு லான்ச் பண்றாரு. ஆனா 2006 ஃபேமஸ் ஆச்சு. யார் ஃபேமஸ் ஆச்சுன்னா கூகுள் வந்து 2006 வந்து பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கூகுள்ங்கிற பெரிய கம்பெனியே பைத்தான் யூஸ் பண்ணும்போது அப்புறம் எல்லாம் யோசிச்சாங்க, அப்ப கூகுளுக்கு ஒரு பெரிய கம்பெனி பைத்தான் யூஸ் பண்றாங்க, நம்ம நார்மல் பீப்புள்ஸ் நிறைய சின்ன கம்பெனி யோசிச்சாங்க, ஏன் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் பிகாஸ் இது ஒரு கம்பெனி, ஒரு கம்பெனி ஒரு பிராண்டட் கம்பெனி ரிலீஸ் பண்ணும்போது சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிரும். பட் நான் ஒரு சிங்கிள் மேனா லான்ச் பண்ணும்போது ஃபேமஸ் ஆகல. அப்பதான் கூகுள்ங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க பைத்தான் கண்டுபிடிச்சதை. யூஸ் பண்ணும்போது அதோட அட்வான்டேஜ் நிறைய கூகுள் தெரிஞ்சிச்சு. ஸோ கூகுளுக்கு பெரிய கம்பெனி, உங்களுக்கு கூகுள் பெரிய கம்பெனி, அதுவே யூஸ் பண்ணும்போது சின்ன கம்பெனி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பைத்தான் ஃபேமஸ் ஆச்சு. லைக் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 1001 படம் பார்த்துருப்பீங்களே, அப்ப அது ஃபேமஸ் கிடையாது. இப்ப நான் ஒரு ஃபேமஸ். கரெக்டா? 1001 படம் கரெக்டா இல்லையா? அந்த படம் எடுக்கும்போது அது ஃபேமஸ். அந்த படம் எடுக்கும்போது நிறைய பேர் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஆனா இப்ப சொல்றாங்க செல்வரகன் சூப்பரா அந்த படம் எடுத்தாரு வேற, ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ் நாங்க அப்ப தரல. அதே மாதிரிதான் பைத்தானும் ரொம்ப டிலே. கூகுள்ங்கிற ஒரு கம்பெனி வந்து அதுக்கு ரெகனைசேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பைத்தான்ங்கிறது.
ஸோ இதுதான். ஸோ ஏன் பைத்தான்ங்கிற நேம் வந்துச்சு தெரியுமா? லைக் வந்து எல்லாத்துக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி நேம் வைக்கிறீங்கன்னா சம் ரீசன் இருக்கும். இப்போ உங்க அப்பா உங்களுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சம்திங் ஒரு ரீசன் இருக்கும். லைக் உங்க தாத்தா நேம் வைக்கலாம், இல்ல உங்க அப்பா பிடிச்சிக்கலாம் நேம். அது அதே மாதிரி பைத்தான்ங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னா, லைக் இவர் வந்து பைத்தான் மீன்ஸ் இவர் பைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, டெவலப் பண்ணிட்டு இருக்காரு, கண்டுபிடிக்கிறார் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை. டெவலப் பண்ணும்போது லைக் உங்களுக்கே தெரியும், நம்ம ஏதாச்சும் ஒரு டெவலப் பண்ணும்போது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், கரெக்டாக ரிலாக்ஸ் பண்ணுவோம். லைக் ரிலாக்ஸ் பண்ணும்போது டிவி பார்ப்போம், இல்லை போய் வெளியே விளையாடுவோம். அதே மாதிரி இவர் என்ன செஞ்சாருன்னா மான்டி ஃப்ளைங் சர்க்கஸ் இந்த ஷோ போய் பாப்பாரு. யா சூப்பர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மான்டி பைத்தான் ஃப்ளைங் சர்க்கஸ் இது ஒரு சர்க்கஸ் ஷோ மாதிரிப்பா, ஓகேவா? ஸோ இந்த ஷோ போய் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ பார்க்கும்போது அவர் அந்த டைம்ல டெவலப் பண்ணிட்டு இருந்தார், பைத்தானை கண்டுபிடிச்சிருந்தாரு. சரி என்ன பேர்ல வைக்கலாம்னு யோசிக்கும் போது இந்த ஷோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஷோ பிடிக்கிறதுனால அதுல இந்த பைத்தான்ங்கிறோட ரொம்ப பிடிச்சனால சரி ஓகே நம்மளோட கண்டுபிடிக்கிற போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் பைத்தானுங்கிற நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படிதான் பைத்தானுங்கிற நேமே வந்துச்சு. அந்த பைத்தானுங்கிற நேம் ஒரு சர்க்கஸ் அதுல இருக்க நேமே பைத்தானுங்கிற நேம் எடுத்து இவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வைக்கிறாரு பைத்தானுங்கிற. ஸோ இப்படிதான் அவர் அந்த நேம் கொண்டு வந்தாரு, ஓகேவா? ஸோ இதுதான் எப்படி உருவாகுச்சு, பைத்தான்ங்கிறது எப்படி உருவாகுச்சு, ஸோ அந்த நேம் எப்படி வந்துச்சு, இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு பைத்தான் படிக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் தான் நீங்க இதில் வந்து இது பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும் நிறைய, ஓகேவா? ஸோ நிறைய ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கு, லைக் ஜாவா, நோட்.js, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு, சி இருக்கு, C++ இருக்கு, ரூபி இருக்கு, அதுக்கப்புறம் கோ லாங்குவேஜ் இருக்கு, எக்கச்சக்க ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கு. அப்ப நான் ஏன் ப்ரோ பைத்தான் படிக்கணும், இவ்வளவு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல நான் ஏன் பைத்தான் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், கூகுள்ங்கிற பெரிய கம்பெனி இவ்வளவு லாங்குவேஜ் வச்சுட்டு எதுக்கு பைத்தான்ங்கிற லாங்குவேஜ் மெயினா அவங்க எல்லா லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. கூகுள்ங்கிற கம்பெனி எல்லா லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, ஆனா மெயினான லாங்குவேஜ் அவங்க என்ன பண்றாங்க, பைத்தான். அப்போ கூகுள் பெரிய லாங்குவேஜ் பைத்தானுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரும்போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாதா? அதுதான் என்னென்ன அட்வான்டேஜ். டெவலப்பர்ஸ் கேன் லேர்ன் ஈஸிலி. அப்பனா நீங்க ஃபாஸ்டா லேர்ன் பண்ணலாம். ஏன் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணலாம், மத்த லாங்குவேஜ்லாம் ஃபாஸ்டா லேர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் ஜாவால அப்பெல்லாம் வந்துட்டு பிராக்கெட்ல வந்து கோட் எழுதணும், அதெல்லாம் பிராக்கெட்ல போட்டு எழுதணும். ஆனா இதெல்லாம் வந்துட்டு டைரக்டா சொன்னாலே கேட்கும். ஆமா கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்றது என்னன்னா, இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங், ஜாவால இருந்த ப்ரோக்ராமிங், அதே ப்ரோக்ராமிங் வந்து பைத்தான்ல எழுதிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க. பைத்தான்ல வந்து உங்களுக்கு நார்மலா இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே தெரியாது உங்களுக்கு, லைட்டா இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் கோட், சின்ன சின்டாக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். சின்டாக்ஸ்ங்கிறது ஒரு கிராமர் தான்ப்பா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இங்கிலீஷ் எழுதுறீங்க, இங்கிலீஷ் எழுதும் போது சென்டென்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கிராமர் மிஸ்டேக் தான், இங்க ஆர் பல இஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சின்டாக்ஸ். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஒரு ரூல் இருக்கு எழுதுறதுக்கு, அந்த சின்டாக்ஸ் வச்சா நீங்க எழுதணும். லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க இங்கிலீஷ் எழுதும்போது கிராமர் ரூல் இஸ்ஸா வாசா அந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு தெரியணும். அது கரெக்டாக அந்த இஸ் வாஸ் போட்டால் தான் கிராமர் கரெக்டான கிராமர்ல எழுதிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைத்தான்ல இப்படிதான் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், அது ஒரு ரூல். அந்த சின்டாக்ஸ் வச்சு நீங்க எழுதுறீங்க. பைத்தான் மட்டும் கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் ஒன்று இருக்கு. எல்லா ப்ரோக்ராம் சின்டாக்ஸ் மாறும், அதுதான் டிஃபரன்ஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சேம் தான். நீங்க பைத்தான் படிச்சுட்டா ஈஸியா சி கத்துக்கலாம், ஜாவா கத்துக்கலாம், எது வேணா கத்துக்கலாம். ஜாவா படிச்சாலும் பைத்தான் கத்துக்கலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சாலே நீங்க மீதி ப்ரோக்ராம்ல ஈஸியா கத்துக்கலாம். பிகாஸ் எல்லா லாங்குவேஜ் சேம் தான். அது இதுதான் டிஃபரன்ஸ். சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும், ரூல் மட்டும் தான் டிஃபர் ஆகும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளா லைக் வந்து சிம்பிளா இப்படியே சொல்றேன், பைக் ஓட்டுறதுக்கு கார் ஓட்டுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லுங்க. சில டிஃபரன்ஸ் தான். இதுல கால்ல கீர் போடுவீங்க, அது கையில கீர் போடுவீங்க, கரெக்டா? இல்ல ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லா வேணும் கார்ல. ஸோ சரி, ஆனா மோஸ்ட் ஆஃப் பைக் ஓட்டுறவங்க கார் ஈஸியா கத்துக்கலாமா? இது ஃபேக்டா இல்லையா? கீர் பைக் ஓட்டுறவங்க கார் ஈஸி, கீர் பைக் ஓட்டுறவங்க கார் சீக்கிரம் கத்துக்க முடியாதா? கீர் பைக் ஓட்டுறவங்க ஈஸியா கத்துக்கலாம். இதே பைக்கே ஓட்ட தெரியாது, டேரக்டா கார் கத்துக்க ஈஸியா கத்துக்கலாம். கஷ்டமா கத்துப்பாங்களா இல்ல ஈஸியா கத்துப்பாங்களா? கார் கஷ்டமா கத்துப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கீர் அவங்களுக்கு தெரியாது, கிளச் போடும்போது கீர் போடணும். ஏன்னா அவங்க பைக் கத்துனாலும் தெரிஞ்சிடும், ஓகே கிளச் போடும்போது கீர் போடணும். அதே மாதிரி தான் நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிட்டாலே இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்க ஈஸியா கத்துக்கலாம். சின்டாக்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அப்போ ஜாவாங்கிறது வந்து பெரிய லாங்குவேஜ் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமே நீங்க பெரிய நிறைய கோட் அடிக்கணும். ஏன்னா சின்டாக்ஸ் அதிகமா இருக்கும் ஜாவாக்கு. பைத்தானுக்கு சின்டாக்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ஷார்ட்டா எழுதிடலாம். சரி ஓகே, அப்போ வந்து சீக்கிரமா நீங்க கத்துக்கலாம் சின்னதா இருக்கனால. ரெண்டாவது நீங்க வந்து சீக்கிரம் டைப் பண்ணி முடிச்சிடலாம், அதுதான் வந்து பைத்தான் அட்வான்டேஜ், ஓகேவா? ஸோ ஏன் அட்வான்டேஜ் சொல்றேன்னா, இங்க இருக்கவங்க யாராச்சும் வந்து காலேஜ் இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? யாராச்சும் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல காலேஜ் போக போறேன் ப்ரோ, காலேஜ் போக போறேன், இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் மீன்ஸ் காலேஜ் என்ட்ரா போறேன், ஃபர்ஸ்ட் இயர் போக போறேன், அப்படி 12th முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் போக. சொல்லுங்க ப்ரோ. காலேஜ் செகண்ட் இயர் சார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே சூப்பர், காலேஜ் செகண்ட் இயர். ஸோ அப்போ காலேஜ்ல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரும். அப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ போகும்போது
அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா டைப் மீன்ஸ் எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க பைத்தான் யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்புட் ஃபாஸ்ட் ஆகும். பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லப்பா, இது வந்து ஒரு 18 லைன்ஸ் இருக்கு, இது ஒரு 4 லைன்ஸ் இருக்கு, இது ரெண்டுல ரன் பண்ணா இது ஃபாஸ்டா ரன் ஆகும், இதுதான் ஃபாஸ்டா ரன் ஆகும். ஏன்னா 4 லைன்ஸா இருக்கு, இது டக்குன்னு ரன் ஆயிடும். இது கொஞ்சம் இது ரன் ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும் டைம். பிகாஸ் 18 லைன்ஸ் இது ரன் பண்ணணும், இது ஃபாஸ்டா ரன் ஆயிடும். அப்ப நீங்க இன்டர்வியூ போகும்போது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பைத்தான்ல சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க பைத்தான்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்வியூ போறீங்க, லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆர் இருக்காரு, ஹெச்ஆர்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பர்சன் இருக்காரு. அவர் இருக்கும்போது எதுல 2 பர்சன் இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. ஓகேவா? லைக் வந்து ராஜேஷ் ராம்னு 2 பேர் இருக்காங்க, அவங்க இன்டர்வியூ வந்திருக்காங்க. இப்போ இவர் என்ன செய்வார் தெரியுமா? ஹெச்ஆர் அவர் என்ன செய்வார்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாரு, கையில ஒரு நோட்ல ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாரு. 2 பேருக்குமே இது தெரியும், 2 பேருக்குமே வந்து சி தெரியும், 2 பேருக்குமே சி தெரியும், 2 பேருக்குமே பைத்தான் தெரியும். ஓகேவா? இப்ப அந்த ஒரு ப்ரோக்ராம் கொஸ்டின் தராரு. ஓகேவா? இப்ப ராஜேஷ் ராம் என்ன சார், ராஜ் என்ன செய்யறான், சில பண்றான், சில அந்த ப்ரோக்ராம் அடிக்கிறான். ரமேஷ் என்ன பண்றான்னா ராஜ் சொன்னா, ராஜ் என்ன பண்றான்னா பைத்தான்ல அடிக்கிறான். 2 பேர்ல யாருக்கு வேலை வரும் தெரியுமா? பைத்தான்ல பண்றது வேலை வரும். ஏன் 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 பைத்தான் பண்றது வேலை வரும்னா, ஏன் அவனுக்கு வரும்னா பிகாஸ் அந்த ஹெச்ஆர் சொன்னாரா நீங்க வந்து இந்த பைத்தான் லெஸ் கோட் இவர் சொல்லவே இல்லை, நீங்க ஜாவால தான் நீங்க சில தான் பண்ணணும், பைத்தான் அவர் நீங்க எதனா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அப்ப ராமுங்கிறவன் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி இது பைத்தான்ல 4 நிமிஷத்துல போட்டலாமே சொல்லி டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவான் கையில. அவன் சில உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான், அவனும் முடிச்சிருவான், அவன் அவுட்புட் கரெக்ட். ஆனா அவன் எழுதணும்ல, கொஞ்சம் பெரிய லைன் நடக்கும். அப்ப 2 பேர்ல யார் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றான்? ராம் தான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிருக்கான். சோ இதுதான் டிஃபரன்ஸ் பைத்தானுக்கு. சோ லெஸ் கோட் இருக்கனால நீங்க சீக்கிரமா கோட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த நிறைய அட்வான்டேஜ் இருக்கு பைத்தான்ல, சொல்லிட்டே போலாம். ஓகேவா? சோ யூட்டிலைஸ் பை எவ்ரி மேஜர் டெக்னாலஜிஸ். பாத்தீங்களா, கூகுள்ங்கிற பெரிய கம்பெனி பைத்தான் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி நிறைய கம்பெனி யூஸ் பண்றாங்க. ஏன் நிறைய கம்பெனி யூஸ் பண்றாங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் ஆகுது. டெக்னாலஜினா லைக் வந்து நீங்க சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங்ல பைத்தான் யூஸ் பண்றாங்க, மிஷின் லேர்னிங் ஏஐல பைத்தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐஓடினா ராஸ்பெரி பை கோட் அடிக்க பைத்தான் தேவை. அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ், இது சொல்லிட்டே போல நம்ம பைத்தான். ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்ணிட்டு கிவின்னு சொல்லுவாங்க, அது வச்சு அந்த ஆப்புக்கு பைத்தான் தேவை. ஜாங்கோ வெப்சைட்டுக்கு பேக் எண்டுக்கு அதுக்கும் பைத்தான் உங்களுக்கு தேவை. ஸோ இதுமாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். பைத்தான் வச்சு நீங்க ஆட்டோமேஷன்ல பைத்தான் யூஸ் பண்றாங்க. நீங்க இதுமாதிரி சி ஜாவா சொல்லிட்டு போங்க, சொல்ல முடியாது. ஆனா பைத்தான் நீங்க சொல்லலாம், போய்கிட்டே இருக்கலாம். பைத்தான்ல அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு. அதான் மேஜர் டெக்னாலஜி, இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸ்க்கும் பைத்தான் கண்டிப்பா தேவை. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க ஒன்று கத்துக்கிட்டா யூ கேன் என்டர் இட் எனி ஃபீல்ட். லைக் நீங்க வெப்சைட் சொல்லுங்கப்பா சார். நாங்க பைத்தான் கத்திட்டா நம்மளும் ஒரு இது கோடிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணலாமா சார்? அது வந்து நீங்க வந்து நல்ல டெப்தா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் கோடிங்ல. நீங்களே ஒரு கோடிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணா அது அவ்வளவு டெப்தா அசம்பிளி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அது கத்துக்கணும். அதுக்கப்புறம் இது 0s and 1s அந்த இது கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். நீங்க வெறும் பைத்தான் வச்சுட்டு நீங்க ஒரு இன்னொரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே சார். ஓகேவா? ஏன்னா பைத்தான் லாங்குவேஜ் கிரியேட் பண்றதுக்கு அந்த கைடோ ஆண்ட்ரஸம் வந்து இது படிச்சிருப்பாரு, அந்த அசம்பிளி லாங்குவேஜ். ஏன்னா நம்மளோட மிஷினுக்கு வந்து 0s and 1s இப்போ எக்ஸாம்பிள் வந்து அது டெப்தா போகும். நான் சொல்றேன், இன்னொரு நாள் சொல்றேன். மிஷினுக்கு வந்து பைத்தான் புரியாது. ஓகேவா? அது என்னென்ன கான்செப்ட் நான் என்ன சொல்றேன், பெருசா இருக்கும், நான் வேணா லாஸ்ட்டா சொல்றேன் அந்த கான்செப்ட் என்னன்னு. ஓகேவா? ஸோ வந்து மேஜர் டெக்னாலஜிஸ்ல வந்து பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க பைத்தான் படிச்சிட்டீங்கன்னா யூ கேன் என்டர் இட் எனி ஃபீல்ட். மீன்ஸ் வெப் டெவலப்மெண்ட் குள்ள போகலாம், ஆப் டெவலப்மெண்ட் குள்ள போகலாம், மிஷின் லேர்னிங் போகலாம். நீங்களே சொல்லிட்டீங்க ஹேக்கிங் யூஸ் பண்ணலான்னு, நான் சொல்ல தேவை. ஹேக்கிங்க்கு உள்ள போகலாம். அதுக்கப்புறம் ஹேக்கிங் உள்ள போகலாம்னா டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதை நான் சொல்றேன். ஓகேவா? டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்து நெட்வொர்க்கிங் ஆட்டோமேஷன். நெட்வொர்க்கிங்ல பைத்தான் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஆட்டோமேஷன், அதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாட்பாட் ஐஓடி ராஸ்பெரி பை கோட் பண்ண அதை சொன்னேன். ஓகே, நீங்க உங்களுக்கு தெரியுது. ஸோ மேஜர் டெக்னாலஜில பைத்தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சின்டாக்ஸ் இஸ் ஈஸியர். இப்பதான் சொன்னேன் பாத்தீங்களா, இவ்வளவு சின்னதா தான் இருக்கும் பைத்தான், ரொம்ப சின்னதா தான் இருக்கும் பைத்தான். ஓகேவா? ரொம்ப சின்னதா இருக்கும் பைத்தான். வேணா சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு சின்ன இது. ஓகே, நான் லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சின்டாக்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் கோட் என்வைரன்மெண்ட் ப்ரோ. வாட் இஸ் கோட் அப்படின்னா என்ன ப்ரோ? அப்படின்னா ஒரு இடத்துல போய் நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் ஐடி சொல்லுவாங்க, இல்ல கோட் என்வைரன்மெண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இல்ல வந்து கோட் எடிட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஐடினா நான் சொல்றேன் என்னென்ன. ஐடினா அதுக்கு தனி மீனிங் இருக்கு, கோட் எடிட்டருக்கு தனி மீனிங் இருக்கு, இது எல்லாமே ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா சார்? ஐடிக்கு எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியும் சார். ஃபுல் ஃபார்ம் தெரியும். ஐடினா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பைச்சாம்ங்கிறது ஐடி. ஏன்னா பைத்தான்காக மட்டுமே கிரியேட் பண்ணதான் பைச்சாம். ஓகேவா? பைத்தான்காக மட்டுமே நான் பைச்சாம் கிரியேட். அங்க போய் நீங்க சி லாங்குவேஜ் கிரியேட் பண்ண முடியாது, சி லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியாது பைச்சாம்ல. எத்தனை பேருக்கு தெரியும் பைச்சாம்? இங்க பைச்சாம் தெரியுமா? ஸோ நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ யாரும் பழம்பரும்ல, நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே,
வாட் இஸ் கோட் என்வரன்மெண்ட்? கோட் என்வரன்மெண்ட் இதுலப்பா பைத்தான் கோடோ இல்ல சிஓ இல்ல வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க போட்டு அவுட்புட் வருது பாத்தீங்களா, அதுதான் கோட் என்வரன்மெண்ட். லைக் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, லைக் இங்க நான் பைசான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஸோ இதுதான் கோட் என்வரன்மெண்ட். மீன்ஸ் நீங்க இதுல வந்து சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் அதை டைப் பண்ணி அவுட்புட் அடிக்கிறது. லைக் இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் அடிக்கிறேன் பாருங்க, பிரிண்ட் ஆல் ஓவர். ஓகேவா, பாத்தீங்களா அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து அவுட்புட் வந்துச்சுன்னா அதுதான் கோட் என்வரன்மெண்ட் சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். இதே நீங்க வேற எதுலயும் போட்டு அவுட்புட் வரணும்னா அது கோட் என்வரன்மெண்ட் கிடையாது. புரிஞ்சா? ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல இது ஒரு சாஃப்ட்வேர் தான், அந்த சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நீங்க போட்டு அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ரன் ஆகி அவுட்புட் வந்துச்சுன்னா தட் இஸ் கோட் என்வரன்மெண்ட். ஓகேவா, இவ்வளவுதான், எதுவுமே இல்லை கோட் என்வரன்மெண்ட். ஓகேவா, ஸோ பாத்தீங்களா பைத்தான் பாத்தீங்களா சின்டாக்ஸ் இவ்வளவுதான், சின்டாக்ஸ் இவ்வளவுதான். பைத்தான்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஹலோ வேர்ல்ட். சொல்லுங்க. குரூப்ல பைத்தான் 3 னு ஒரு ஆப் சொன்னீங்களா சார்? ஆமா, அது எதுக்கு சார்? அது மொபைல் ஆப்ஸ். நீங்க வந்து உங்கள்ட்ட லேப்டாப் இல்லைன்னா நீங்க அது யூஸ் பண்ணி நீங்க பைத்தான் கத்துக்கலாம். லைக் டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பைத்தான். ஓகே சார். ஓகேவா, ஓகே. லேப்டாப் இருக்கவங்களுக்கு நான் தனியாக சாஃப்ட்வேர் சொல்லுவேன், மொபைல் இருக்கவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பிரிண்ட் அலோ வேர்டுங்கிறது, இவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிச்சு. இதே சில உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சில பாத்தீங்களா இது சி, அதே அலோ வேர்ல்டு, அதே அலோ வேர்ல்டு தான். இப்ப நான் ரன் பண்ற பாருங்க. ஓகே, பாத்தீங்களா அவுட்புட். இங்க என்ன அவுட்புட் வந்திருக்கு? அலோ வேர்ல்டு. இங்க என்ன அவுட்புட் வந்திருக்கு? அலோ வேர்ல்டு. இங்க லைன், இங்க எத்தனை லைன் இருக்கு? நீங்க சொல்லுங்க எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4 லைன் இருக்கு சார். 4 5 6 பாருங்க, 6 லைன்ஸ் இருக்கு. இங்க வாங்க பைத்தான்ல பாருங்க, ஒரே லைன்ல நான் முடிச்சிட்டேன் அவுட்புட். அதே அவுட்புட் ஒரே லைன்ல முடிச்சிட்டேன். தெரியுதா இப்போ உங்களுக்கு? மித்த லாங்குவேஜ்க்கும் பைத்தானுக்கு இப்போ டிஃபரன்ஸ் புரியுது உங்களுக்கு? இதுல சின்டாக்ஸ் அதிகமா இருக்கும். இதுல சின்டாக்ஸ் அதிகமா இருக்கும். லைக் நீங்க இன்ட் மெயின் யூஸ் பண்ணணும், லைக் ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் இங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும், அப்புறம் இது யூஸ் பண்ணணும், அப்புறம் மேலே இது போடணும், ஆஷ் இன்க்ளூட் அவ்வளவு போடணும். பட் ஆனால் பைத்தான்ல அப்படி கிடையாது. இவ்வளவுதான் சின்டாக்ஸ். பிரிண்ட் போட்டு அலோட் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்துடும். இதான் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரெண்டு லாங்குவேஜ்க்கும். ரெண்டு லாங்குவேஜ்ல பைத்தானுக்கு வித் எல்லா லாங்குவேஜ்க்கு இதான் டிஃபரன்ஸ். ரொம்ப சின்டாக்ஸ் கம்மி. அதனால நிறைய பேர் பைத்தான் ஸ்டார்டிங்ல படிப்பாங்க, ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ கோட் என்வரன்மெண்ட்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்க ப்ரோக்ராமிங் எடுத்துட்டு போய் ஒரு இதுல ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு அவுட்புட் வந்துச்சுன்னா தட் இஸ் கோட் என்வரன்மெண்ட். ஓகேவா, ஓகே. ஸோ ஓகே, ஹவு டு இன்ஸ்டால் ரைட் பைத்தான் கோட், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, லாஸ்டா. ஸோ பைத்தான் வந்து யாரு கண்டுபிடிச்சாச்சு பார்த்தாச்சு. ஏன் பைத்தான் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எந்தெந்த கம்பெனி, லைக் வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கும், கரெக்டா இல்லையா? சில பேருக்கு இருக்கலாம், ப்ரோ நான் வந்து கூகுளில் தான் வேலை செய்யணும், இல்லை நான் வந்து யூடியூப்ல வேலை செய்யணும், இல்லை நான் நாசால வேலை செய்யணும், இல்லை நான் இன்ஸ்டாகிராம்ல வேலை செய்யணும். இந்த மாதிரி டாப் கம்பெனி தான் நான் வேலை செய்யணும்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் பைத்தான் யூஸ் பண்றாங்க. லைக் இன்ஸ்டாகிராம் பைத்தான் யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பைத்தான் வச்சு கிரியேட் பண்ணது பேக் இது மிடில் வேர். ஜாங்கோங்கிறது ஒரு ஃப்ரேம்வொர்க், அதுல இருந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ அதே மாதிரி வந்து யூபர் இன்ஸ்டாகிராம் பத்தி ஃப்ரண்ட் எண்டுக்கு ஏதாச்சும் டெவலப் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம் ஃப்ரண்ட் எண்ட் எப்படி நார்மலா HTML CSS JavaScript அப்புறம் அடிஷனலா இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, லைப்ரரி யூஸ் பண்ணிருப்பாங்க, அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. HTML CSS JavaScript கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க எல்லா வெப் பேஜ்லயும். ஓகேவா, ஓகே ஓகே. சோ வந்து கம்பெனிஸ் யூசிங் பைத்தான் பாத்துக்கோங்க. கூகுள் பைத்தான் யூஸ் பண்றாங்க, யூடியூப் யூஸ் பண்றாங்க, நாசா யூஸ் பண்றாங்க, ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் மேஜர் கம்பெனி பைத்தான் யூஸ் பண்றாங்க. இது தவிர்த்து நிறைய கம்பெனி பைத்தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது அதுல டாப் கம்பெனிஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ லைக் நீங்க கூகுள்குள்ள போனா கண்டிப்பா பைத்தான் தேவை. பைத்தான் மட்டும் வச்சு கூகுள்குள்ள போக முடியாது நான் சொல்ல முடியாது.
பைத்தன் கண்டிப்பா தேவை. மீதி சில நாலேஜ்லாம் உங்களுக்கு தேவை கூகுளுக்குள்ள போகணும்னா. ஆனா பைத்தன்றது கம்பல்சரி. எனக்கு எல்லாம் தெரியுது ப்ரோ, பைத்தன் தெரியல, நான் கூகுளுக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, கூகுளுங்கிற கம்பெனி பைத்தன் தான் அதிகமாக யூஸ் பண்றான். அப்ப அதுவே உங்களுக்கு தெரியல எப்படி எடுத்துப்பான்? புரிஞ்சா இல்லையா? ஸோ பைத்தாங்கிறது கம்பல்சரி. பைத்தன் கண்டிப்பாக தெரியுது ப்ரோ, அப்புறம் கூகுளுக்கு தேவையான மீதி நாலேஜ்லாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கூகுள் போயிடலாம். சாம்பிளே நான் சொல்கிறேன், கூகுளுங்கிற கம்பெனி பைத்தன் அதிகமாக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சாம்பிள் நான் சாம்பிள் எதுவுமே இல்லை. கூகுள் கண்டுபிடிச்ச கூகுள் கொலாப் எத்தனை பேர் தெரியும்? கூகுள் கொலாப் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு கோட் என்வரான்மெண்ட். ஓகேவா? இது கோட் என்வரான்மெண்ட். ஆன்லைன் நீங்கள் இதிலே பைத்தான் அடிச்சுக்கலாம், ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து லேப்டாப் கிடையாதுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் மாதிரி தான் இது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன் ஆப் இருக்காது. பட் இது வெப்சைட் இருக்குது, நீங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கூகுள் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? கூகுள் எது கண்டுபிடிச்சாங்க? பைத்தான்காக மட்டுமே. நீங்கள் இதில் வந்து பைத்தான் கோடு மட்டும் தான் அடிக்க முடியாது. சி அடிக்க முடியாது, ஜாவா அடிக்க முடியாது, கோ லாங்குவேஜ் அடிக்க முடியாது, ரூபி லாங்குவேஜ் அடிக்க முடியாது. எந்த லாங்குவேஜை நீங்கள் டைப் பண்ண முடியாது. வெறும் பைத்தான் லாங்குவேஜ் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். பாருங்க, டிஃபால்ட்டாக பிஒய் வந்துருக்கு பாருங்க, .py டிஃபால்ட்டாக வந்துருக்கு பாருங்க. வெறும் நீங்கள் பைத்தான் கோடு மட்டும் தான் அடிக்க முடியும். நான் டைப் பண்ணிக்க வைக்க பாருங்க. இருங்க, கூகுளோட சர்வர் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகட்டும் சர்வர். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஒரு வாட்டி கனெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கனெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அவுட்புட் வந்துடும். இப்போ இப்போலாம் ஃபாஸ்ட்டாக அவுட்புட் வந்து பாருங்க. ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஒரு வாட்டி சர்வரோட கனெக்ட் வந்துடும். ஸோ இது யார் கண்டுபிடிச்சதுல? கூகுள் கண்டுபிடிச்சாங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, கூகுள் ப்ராஜெக்ட். கூகுள் தான் இது கண்டுபிடிச்சது. ஓகேவா? கூகுள் தான் கண்டுபிடிச்சாங்க. எதுக்குன்னா பைத்தான்காக. ஸோ ஓகேவா? பைத்தான்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்? டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. டேட்டா சயின்ஸ் எத்தனை பேர் தெரியும்? டேட்டா சயின்ஸ் பற்றி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. டேட்டா சயின்ஸ் கொஞ்சம் டேட்டா வச்சு நீங்கள் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? அதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக மட்டுமே இது கண்டுபிடிச்சது, இந்த கூகுள் கோடாக கண்டுபிடிச்சது. டேட்டா சயின்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த பைத்தான் கோடு மட்டும் தான் இதில் அடிக்க முடியும், வேற எந்த கோடும் அடிக்க முடியாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னப்பா? ஜிப்டர் கணக்காவா? இல்ல புரியல, நீங்க சொல்றது என்ன கேக்குறீங்க? ஜூபிட்டர் அந்த ஆன்லைன் கோட் ஒன்று வந்துல்ல, ஜூபிட்டர் அது கணக்காவா? ஜூபிட்டர் ஜூபிட்டர் மாதிரி. ஆமா, ஜூபிட்டர் மாதிரி தான் இருக்கும். ஜூபிட்டர் மாதிரி கேக்குறீங்களா இது? அது மாதிரி தானே சார்? ஆமா, அதே மாதிரி தான். சூப்பர்ப்பா. ஜூபிட்டரும் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான்ப்பா. ஜூபிட்டர் அது அனகொண்டா, அது நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல வைக்கிற மாதிரி இருக்கும். இது டவுன்லோட் பண்ணாம நீங்க ஆன்லைன்ல கூகுள் கண்டுபிடிச்சு நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோடே பண்ண தேவையில்ல. ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. கூகுள் வேற ஏதாவது லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேற ஏதாச்சும் எடிட்டர். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்கு வந்து கூகுளுக்கு ஒரு பெரிய கம்பெனி பைத்தானுக்கு மட்டுமே இது ஏன் லான்ச் பண்ணணும்? அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ லாங்குவேஜ் கூட ஏன் பைத்தான் மட்டும் லான்ச் பண்ணுறான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ அவ்வளோ பெனிஃபிட் இருந்தால இந்த லாங்குவேஜ் இந்த ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுறாங்க கூகுள், எல்லாரும் யூஸ் பண்ணணும்னே. அப்படியே உங்களுக்கு தெரியும் பைத்தானோட இம்பார்ட்டன்ஸ். கூகுளுக்கு ஒரு கம்பெனி ஒரு சாஃப்ட்வேரே அவன் லான்ச் பண்ணுறான் பைத்தானுக்காகனா, அப்போ அவன் பைத்தன் எவ்வளோ யூஸ் பண்ணுறான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவன் பைத்தன் நீ ரொம்ப யூஸ் பண்ணா அவங்களுக்கு லான்ச் பண்ண தேவையில்லை அவன் பேரில். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ பைத்தான்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிடும். ஓகே, லெட்ஸ் கோ டு பிபிடி. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரீம் கம்பெனி இருந்துச்சுன்னா, அப்புறம் அந்த மாதிரி கூகுள் போனோம், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் போனால் பைத்தான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்புறம் சில விஷயம், சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டேட்டா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தேவை. அதில் நீங்கள் படிச்சுட்டு உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்போ தான் சொன்னீங்க நீங்கள் ஐஓடி சொன்னேன். ஐஓடியிலே பைத்தான். இது வந்து ராஸ்பெரி பை. இது வந்து இப்போனா வந்து இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆர்டினோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ராஸ்பெரி பை. இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இது வந்து மினி சிபியூ சொல்லுவாங்க. லைக் நம்ம வீட்டில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இது ஒரு சின்ன கம்ப்யூட்டர், குட்டி கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. லைக் வந்து கிரெடிட் கார்டு சைஸ் லைக் ஒரு குட்டி கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், பவர் கேபிள், எஸ்டி கார்டு, கீபோர்ட், மவுஸ் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் ஈத்தர்நெட் கார்டு இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னப்பா? மினி சிபியூ ப்ரோ? பேச நீங்க புரியல. மினி சிபியூ ப்ரோ?
சிபியூ மினி சிபியூன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா, மினி சிபியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவ்வளவுதான் இருக்கும். கிரெடிட் கார்டு, நீங்க உங்க அப்பா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க, அந்த சைஸ்ல தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ இதுல நீங்க வந்து மானிட்டர், நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு மானிட்டர் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம், சவுண்டு கேட்கலாம், நெட்வொர்க் மீன்ஸ் ஈத்தர்நெட், இது கீபோர்டு இதெல்லாம். இது வந்து எது கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம வேலை சிபியூக்காக கண்டுபிடிக்கல, இந்த ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்லுவாங்க, அதுல வந்து நிறைய கனெக்ஷன் சென்சார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இது கண்டுபிடிச்சது. ஆனால் நீங்க சிபியூவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, லைக் இப்போதைக்கு 4GB வரைக்கும் இருக்கு, முதல்ல 2GB விட்டாங்க, 2GB ரேம், இப்போ 4GB ரேம் வரைக்கும் இருக்குது. போய் 4GB ரேம் வரைக்கும் இருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ ஒரு ப்ரைஸ் 2GB ரேம்னா 2000 3000 வரும், 4GB ரேம்னா அது ஒரு ப்ரைஸ் வரும் உங்களுக்கு இது. ஓகே, ஆனால் பட்டன் ரொம்ப கம்மி, 5000 போல தான் வரும் உங்களுக்கு இந்த போர்டு. இது மட்டும் வாங்கிட்டீங்கன்னா ஒரு மானிட்டர், எக்ஸ்டர்னல் மானிட்டர் 4000 வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைக் கம்ப்யூட்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ வந்து இது 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 வந்து இதுக்குன்னா ஐஓடி, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐஓடிக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து எதில் கோட் பண்ணுவாங்கன்னா, இது கோடு பண்ணலாம் மீன்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமாண்ட் தரலாம். கமாண்ட்னா நீ இது ஒரு லைட் ஆஃப் பண்ணு. நீங்கள் நிறைய இது பார்த்துருக்கீங்களே, லைக் வந்து நிறைய ஆட் பார்த்துருப்பீங்களே, அலெக்ஸா, சூப்பர், வேற லெவல், அலெக்ஸா, அது நிறைய பேர் தெரியுமா? அதுதான் நிறைய ஆட்ல பார்த்துப்பீங்க, லைட் எரியும், வாயில கமெண்ட் சொல்லுவோம், ஆஃப் ஆயிடும். லைக் அது ஃபேஸ்புக் ஃபவுண்டரோட இது வீடு பார்த்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அதுதான், ஃபுல்லாக அப்படி தான் வச்சிருப்பாரு. லைக் வந்து அவர் ஏன் சொன்ன லைக் அவர் ஃபுல்லாக வாயில் கொடுக்குற கமெண்ட் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகும், இது ஃபேன் ஆன் ஆகும், பாட்டு பாடும், பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆகும், பிரெட் ரெடி ஆகும், ரோஸ்ட் எல்லாமே வாயிலே முடிச்சுட்டு வந்துருவாரு. மொத்த வீடு அந்த கண்ட்ரோல், லைக் டோர் லாக் பண்ற வரைக்கும் இது எல்லாமே இந்த இது வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மைக்ரோ கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லா டிவைஸையும். ஓகேவா, ஸோ இது மைக்ரோ கண்ட்ரோல். இது மீன்ஸ் இதுக்கு ஒரு கமாண்ட் தரணும்ல, கமாண்ட் தரணும்னா அது உங்களுக்கு பைத்தான் தேவை. பைத்தான் தெரிஞ்சா மட்டும் தான் இது வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ராஸ்பெரி பை பைத்தான் தரணும்னா இதை வச்சு ஒண்ணுமே தூக்கி போட வேண்டியதான். லைக் கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மிச்சபடி வேற எதுவும் பண்ண முடியாது. ஐஓடியில் இது யூஸ் பண்ண முடியாது. பைத்தான் தெரிஞ்சா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க, பைத்தான் தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுல இருக்கு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் ஓப்பனாக சொல்றேன். நிறைய நீங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, கரெக்ட். பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா காலேஜ் போயிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர்லேயே பைத்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருவாங்க தெரியுமா? பைத்தான் கண்டுபிடிச்ச இவரு, அடுத்து வந்து பைத்தான் டேட்டா சின்டாக்ஸ் போயிருவாங்க. பைத்தான் தான் சின்டாக்ஸ், இது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் என்ன செய்வோம், நோட்டு கம்ப்யூட்டர்லாம் போட்டு பார்க்க பண்ணுறாங்க, புக்கு கொடுத்துருவாங்க, அந்த புக்கை பட்டு பார்த்து அப்படியே மக்கப் படிச்சுட்டு அவள் எக்ஸாம் எழுதி வந்துருப்போம். லாஸ்ட் வரைக்கும் ஏன் யார் பைத்தான் கண்டுபிடிச்சா, எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, எந்த கம்பெனி யூஸ் பண்றான், அப்புறம் வந்து பைத்தான் படிச்சா இன்னைக்கு என்ன ஆகலாம், அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது, தம்பி நீ வந்து இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம், பைத்தான் படிப்பா அப்படின்னு சொன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓ, நான் கூகுளில் போகணும்ல, அப்போ கண்டிப்பா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டோட படிப்பான். அதே மாதிரி நிறைய கற்றுப்பான். அதே பையன் வந்து லைக் வந்து எத்திக் ஹேக்கிங் வந்து பைத்தான் தெரியும், அந்த மேம் முன்னாடி சொல்லியிருந்தா. லைக் கிளாஸ் எடுக்கும்போது, தம்பி சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் பைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படி தெரிஞ்சா அந்த பையன் ஆல்ரெடி எத்திக் ஹேக்கிங் ஃபீல்டில் இருக்கும், அப்போ தெரியும். ஓகே, பைத்தான் யூஸ் பண்றாங்க மேம். என்ன ப்ரோ, பைத்தானுக்கு புக் இருக்கா ப்ரோ ரெஃபர் பண்ண? இருக்கு ப்ரோ, புக் இருக்கு ப்ரோ, பைத்தான்ஸ்க்கு புக் கூட இருக்கு. ஓகேவா, ஓகே ப்ரோ. புக்ல நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் ப்ரோ. ஸோ அதேதான். ஸோ ஒரு மேடம் வந்து கரெக்டா மாரி வந்து பைத்தான் படிச்சீங்கன்னா நீங்க வந்து லைக் வந்து எத்திக் ஹேக்கிங் இல்லை நீங்க டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் வந்து மிஷின் லேர்னிங் குள்ள போகலாம், ஏஐ குள்ள போகலாம், அது ஒரு ஃப்ளோ சொன்னா அன்னைக்கு அந்த பையன் அந்த கிளாஸ்ல கரெக்டா படிச்சிருப்பான். ஸோ அதான் எதுக்கு படிக்கிறது, சும்மா நம்மளே எல்லாரும் படிக்கிறத சொல்லிட்டு படிக்கக்கூடாது. ஸோ நீங்களும் அப்படிதான். லைக் நீங்க இந்த கம்பெனிக்குள்ள போனா பைத்தான் படிக்கலாம், லைக் இதுல வேலை செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா பைத்தான் படிக்கலாம். இல்ல ப்ரோ நான் பைத்தான் வச்சு டூல்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்ல நான் மிஷின் லேர்னிங் போறேன், ஏஐ ஃபீல்டு போறேன், இல்லைனா நான் வந்து ஆட்டோமேஷனுக்குள்ள போறேன், இல்லைனா நான் வந்து லைக் வந்து ஐஓடி ஃபீல்டுக்குள்ள போறேன், அது மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ள போனா அந்த ஃபீல்டுலாம் பைத்தான் தேவைச்சுன்னா நீங்க கண்டிப்பா பைத்தான் படிச்சாகணும். தேர் இஸ் நோ வே. ஓகேவா, ஸோ அதுதான். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சு எல்லாருக்கும் பைத்தான் எதுக்கு பைத்தான், ஏன் பைத்தான், எப்படி வச்சு பைத்தான், இதெல்லாம் புரிஞ்சு, ஏன் பைத்தான் நேம் வந்துச்சு, இதெல்லாம் புரிஞ்சவங்க எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சொல்லுங்க. ஓகே ஓகே. ரொம்ப 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 ஃபாஸ்டா போறேனா இல்ல ஸ்லோ? ஓகே தான ஸ்பீட்? இல்ல ப்ரோ, கரெக்ட்டா தான் ப்ரோ போயிட்டு. நார்மல் ஸ்பீட்ல போறீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர். சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இந்த பைத்தான்ல இந்த டவுட் இருக்கு இல்ல நீங்க சொன்னதுல இந்த டவுட் இருக்கு ப்ரோ அப்படிங்க ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ ப்ரோ. ஓகே சூப்பர். சோ அதுதான். சோ உங்களோட விஷன் எதுன்னு கிளியரா வச்சுக்கோங்க. உங்க விஷன் நீங்க லைக் வந்து எத்தனை பேர் ஸ்கூல் இருக்கீங்க, எத்தனை பேர் ஸ்கூல் படிக்கிறீங்க சார்? நான் ப்ரோ நான் 9th சார். நான் 7th படிக்கிறேன் சார். நான் 9th படிக்கிறேன்.
ஓகே, வேற? நான் 12th ப்ரோ. சூப்பர். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்குலாம் வந்து 12th. ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் தான் இருக்கீங்க. காலேஜ் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஸோ சார், காலேஜ் யார் படிக்கிறீங்க? காலேஜ் சார் நான் காலேஜ் படிக்கிறேன் சார். காலேஜ் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டீச்சரு, அது கன்ஃபர்ம் நான் சொன்ன உண்மையே போய்யா? நீங்களே சொல்லலாம். பைத்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களே டீச்சர். ஆமா சார். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் போகல, சும்மா 1-2 அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அவங்க அதோட முடிச்சிட்டாங்க சார். சொல்லிக்க மாட்டாங்க யார் எதுக்கு மீன்ஸ் பைத்தான் படிச்சா நீங்க என்ன ஆகலாம் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. எந்த ஃபீல்டு யார் மேட் பண்ணா அதெல்லாம் சொன்னாங்க சார். இல்ல, இது சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க பைத்தான் படிச்சனா நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளலாம் போகலாம், அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. கரெக்டா? நான் சொல்லல சார். அதுதான் மெயினே. லைக் வந்து நீங்க வந்து ஒரு ஏஐ ஃபீல்டுக்குள்ள பைத்தான் தேவை இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்ல, படிக்க தேவையில்ல. ஏன் படிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஃபீல்டுக்குள்ள போனா படிங்க, இல்லைன்னா தேவையே இல்லைங்கிறேன். அது எதுக்கு தேவை படிச்சு? அதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பைத்தான் வந்து யூஸ் ஆச்சுன்னா நீங்க படிக்கணும், இல்லைன்னா அது படிக்க தேவையில்ல. அதுதான் என்னோட இது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு சொல்றேன்னா, நீங்க வந்து இப்பயே பைத்தான் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, லைக் வந்து நீங்க ஒரு நிறைய பேர் 6th 7th 9th சொல்றீங்க, பைத்தான் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வெப்சைட் கொஞ்சம் லாங்குவேஜ் CSS படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க வெப்சைட் வந்து ஃப்ரீலான்சிங்கா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரீலான்சிங்கா கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்க நிறைய மணி earn பண்ணலாம். அதே மாதிரி நீங்க காலேஜ்குள்ள வரும்போது உங்களோட லெவல் ஆஃப் இது நாலேஜ் பார்த்துக்கோங்க. ஸ்கூல்லேயே உங்களுக்கு ஒரு பைத்தானும் ஒரு வெப்சைட்லாம் கிரியேட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்க காலேஜ்க்கு வந்து வேற மாதிரி ஒரு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நீங்க தனியாக தெரிவிங்க. அதான் உண்மை. ஓகேவா? ரெண்டாவது, நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே எப்படி சொல்றது, நிறைய நாலேஜ்களை நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க உங்க சொந்த காலில் நிற்கலாம். அதான் உண்மை. ஓகேவா? ஸோ ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு தான் தேவை. நீங்க ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள இப்போ இங்க இருக்கும் எல்லாமே ப்ரோ நான் ஐடி ஃபீல்டுக்குள்ள தான் போகிறேன், இல்லை நான் வந்து லைக் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள தான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போலேருந்து படிச்சு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமே ஈஸியாக வேலை கிடைச்சிடும். 12th முடிச்சதுக்கு அப்புறமே ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கணும் அப்படின்னா டேரக்டா வேலை இருக்க முடியாது, இன்டர்ன்ஷிப் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலை செய்யற மாதிரி, பார்ட் டைமா வேலை செய்யற மாதிரி வேலை செய்யலாம். ஓகே, டிகிரி முடிச்சு நீங்க ஃபுல் டைமா வேலை செய்யலாம் ஒரு கம்பெனிக்கு. இல்லை நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி தரலாம். ஸோ இவ்வளோ இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ நம்ம சொல்லுங்கப்பா. ஆல்ரெடி பைத்தான், ஜாவா, டாட், கோ அதெல்லாம் கொஞ்சம் தெரியும் சார். ஓகே. இப்போ வந்து எத்திக்கல் ஹேக்கிங்க்கு ரோட் மேப்பு, அப்புறம் பேக் எண்ட் பைத்தானை வச்சு எதெல்லாம் செஞ்சால் ரொம்ப ஆப் பவர்ஃபுல்லாக வரும் சார்? யா, நல்ல கொஸ்டின். இப்போ வந்து நீங்க வந்து லைக் வந்து எனக்கு பைத்தன் பேசிக்ஸ் தெரியும், நான் எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்டு கூட பண்ணணும், டூல்ஸ் கிரியேட் பண்ண தெரியும். டூல்ஸ் கிரியேட் பண்ணணும் பைத்தன் வச்சு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் பைத்தன் படிக்கணும். தனியானா பேசிக்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் டூல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தனி மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸ்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் வச்சு நீங்கள் டூல்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் என்ன கேட்டீங்க, பேக் எண்ட் லைக் வந்து பவராக இருக்குன்னா ஜாங்கோ ஃப்ளாஸ்க்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரு ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஜாங்கோ ஃப்ளாஸ்க். நீங்கள் பெரிய வெப் அப்ளிகேஷன் ப்ரோ, நான் பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், பெரிய வெப்சைட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், லைக் வந்து அமேசான் பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஜாங்கோ யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் குட்டி ப்ராஜெக்டாக பண்ண போகிறேன், குட்டி வெப்சைட் இருக்கு, அப்போ ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட டிஃபென்ஸ். நீங்கள் ரெண்டு டேட்டா பேஸ்ன்றது நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து MySQL யூஸ் பண்ணிக்கலாம், MongoDB யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை Firebase யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் பைத்தானுக்கும் சம்மந்தமே கிடையாது. பைத்தான் பவர்ஃபுல்லா செய்யணும்னா SQL எடுக்கலாமா இல்ல நான் SQL எடுக்கலாமா? இல்ல பவர்ஃபுல்லா நீங்க எப்படி கேக்குறீங்க? பவர்ஃபுல்லா என்ன எப்படி கேக்குறீங்க நீங்க? சார் இந்த Amazon, Instagram அது மாதிரி. அதுக்கு நீங்க வந்து இது எதுவும் ஜாங்கோ போதும். ஜாங்கோ கத்துக்கோங்க. அது Instagram ஜாங்கோ வச்சு பண்ணது பேக் எண்ட். மிடில் வேர் ஜாங்கோ தான். ஜாங்கோ படிங்க. இது மாதிரி பவர்ஃபுல்லா ஜாங்கோ தான் உங்களுக்கு. ஃபிளாஷ் கிடையாது. ஓகேவா? ஜாங்கோ தான். ஜாங்கோலயே உங்களுக்கு பேக் எண்ட் இது பண்ணி கொடுத்திருப்பான் டேட்டாபேஸ். ஓகேவா? ஓகே. சோ சார் சொல்லுங்கப்பா. சார் சின்டாக்ஸ்னா என்ன சார்? சூப்பர் கொஸ்டின். சின்டாக்ஸ்னு எதுவும் இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்களா செந்தில்? இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்களா? இங்கிலீஷ் அப்போ இங்கிலீஷ் படிக்கும்போது உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் சொல்லுவாங்க. கரெக்டா? கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னா என்ன? ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ்னா இஸ் போடு, பாஸ்ட் இல்லைன்னா பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் போடு, இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்னா வேர் போடு, அது மாதிரி ஒன்றா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ரூல் இருக்கும், தனி ரூல். அந்த ரூலை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சு இஸ் ஒரு இடத்துல வாஸ் போட்டுறீங்க, வாஸ் ஒரு இடத்துல ஆர் போட்டுருவீங்க, மாற்றி போட்டுட்டீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? தம்பி இந்த ரூல் ஞாபகம் வச்சுப்பா, அந்த ரூலை வச்சு நீ கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணு, அப்போ தான் படிக்கும் போது நல்லா இருக்கும்
அப்படி சொல்லுவாங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸே. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லும் உங்களுக்கு அவுட்புட் வரணும்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன சின்டாக்ஸ் ரூல். அதுவும் பார்க்க லைக் சின்டாக்ஸ் மாதிரி இருக்கும். சின்டாக்ஸ்னா எக்ஸாம்பிள் இதுதான்ப்பா. ஸோ நீங்க இப்போ இந்த அலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராம் நீங்க அவுட்புட் வரைக்கணும்னா இது யூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டா இந்த இன்ட் மெயின் யூஸ் பண்ணணும், இந்த ஹேஷ் இது இன்க்ளூட் யூஸ் பண்ணணும், அப்புறம் இந்த ஃப்ளவர் பேக்கேஜ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துட்டு பாருங்களேன், இந்த செமிகோலன் எடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் வருதா பாருங்க, பாத்தீங்களா? எரர் வருதா? எரர் வருதா? செமிகோலன் மிஸ்ஸிங்னு. இதுதான் சின்டாக்ஸ் எரர். ரூல், அது ரூல். எப்படி நீங்க கிராமர் வந்து டாட் இல்லை இஸ் வைக்கலன்னா தப்புன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இங்கே ரூல் இருக்கு. இங்கே செமிகோலன் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். அலோ வேர்ல்டு இப்போ அவுட்புட் வர பாருங்க. ஸோ அதே தான் ரூல். ஸோ இங்கே செமிகோலன் போகணும். இங்கே பிரிண்ட் எஃப் இருக்கா, இப்போ நான் பிரிண்ட்னு போடுறேன், கிராமர் மிஸ்டேக், இது கிராமர் மிஸ்டேக். அது மாதிரி சின்டாக்ஸ் மிஸ்டேக். இங்கே எஃப்ங்கிறது வந்தாலும் பிரிண்ட் எஃப், வெறும் பிரிண்ட் கிடையாது. இதே நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு வரும், பைத்தான் பிரிண்ட்னு வரும். இதே சியில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஃப்னு வரும். இப்போ பாருங்க எரர் வரும் பாருங்க உங்களுக்கு, பார்த்தீங்களா? எரர் வருது. எஃப் போட்டோன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் சின்டாக்ஸ்ங்கிறது ஒரு ரூல். அந்த ரூலை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க ஹலோ வேர்ல்டுக்கு முன்னாடி பிரிண்ட்னு போட்டிருக்கீங்களா ப்ரோ, அது கன்ஃபார்மா போடணுமா? எது ப்ரோ? எங்க ப்ரோ? அந்த ஹலோ வேர்ல்டுக்கு பைத்தான் முன்னாடி பிரிண்ட் எஃப். ஆமா, இது கண்டிப்பா போட்டாலும், இது கண்டிப்பா பிரிண்ட் எஃப் இது போட்டா தான் உங்களுக்கு அவுட்புட்டே வரும். ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட்டே வரும். இப்போ இதை எடுத்துட்டு பாருங்க, அவுட்புட் வராது. லைக் வந்து இந்த பிரிண்ட்ங்கிறது எது தெரியுமா? பிரிண்ட் எஃப்ங்கிறதுக்குன்னா உங்களுக்கு அவுட்புட் வரைக்க தான். நீங்க இதுக்குள்ள போட்டா தான் அந்த அவுட்புட்டே வரும், பிரிண்ட் எஃப். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சு, சின்டாக்ஸ் புரிஞ்சா சுரேஷ் உங்களுக்கு? செந்தில் புரிஞ்சா? செந்தில் ஓரளவு புரிஞ்சா செந்தில்? ஓகே. ஸோ how to install and write Python code, இதுதான் முக்கியம். இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரோ நான் லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா, லைக் வந்து பைத்தான் இன்னொரு வாட்டி சொல்லுவேன், நான் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். python.org, இது அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட்ஸ் போய்ட்டு பைத்தான் 3.9.7 இருக்கும், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கேட்டீங்க ப்ரோ நான் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் லோயர் வெர்ஷன். யார் இங்கே கேட்டது? விண்டோஸ் 7னா நீங்கள் இந்த வெர்ஷன் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த வெர்ஷன். நீங்கள் விண்டோஸ் HP யூஸ் பண்ணிட்டு இந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அதோட ரொம்ப கீழே வெர்ஷனாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டால், அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான் வந்து இன்ஸ்டாலேஷன். என்ன ப்ரோ? நாம லேப்டாப்ல நார்மல் வாய்ஸ் தான் ப்ரோ போட்டிருக்கேன், ஆனா அதுல பைத்தன் வர மாட்டேங்குதே. என்ன வாய்ஸ் ப்ரோ? என்ன விண்டோஸ்ல என்ன போட்டிருக்கீங்க? என்ன வெர்ஷன்? விண்டோஸ் 7 தான் ப்ரோ, இப்பதான் போட்டேன். இப்பதான் போட்டீங்களா? வரும் ப்ரோ, நீங்க இருங்களா நான் காமிக்கிறேன். விண்டோஸ் 7 தான் உங்களுக்கு. இதை டவுன்லோட் பண்ணீங்க. இதை டவுன்லோட் பண்ணீங்க. இது டவுன்லோட் பண்ணி நான் வந்து வரல. எப்படி சொல்றீங்க? இன்ஸ்டால் ஆகலங்கிறீங்களா இல்லை வந்து பைத்தான் போட்டா அவுட்புட் வரலையா? எப்படி வரல? இல்ல ப்ரோ, அப்படி வெயிட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நீங்க வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் முன்னாடி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் இப்போ வந்து மொபைல்ல தான் அட்டெண்ட் பண்றேன். சரி, கிளாஸ் முடிச்சோம்னா லேப்டாப்ல ஜாயின் பண்ணுங்க, உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் கண்டுபிடிச்சது இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளே ஸ்டோரில் ஆப்பாக இருக்கா தெரியல, நான் பார்க்குறேன். இல்லை தான் நினைக்கிறேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இருக்கு, சூப்பர், வேற லெவல். இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆப்பா. இதுவே பாருங்க, நீங்க ஆப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வெப்சைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் கண்டுபிடிச்சது பாருங்க. ரிவ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, ரிவ்யூஸ் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்கப்பா. இந்த ஆப் எங்க சார்? நீங்க ஃபோன்ல நான் பைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி ஒன்று சென்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் வாங்கி இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாட் பாக்ஸில் போடுறேன், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இது கூகுள் கண்டுபிடிச்சது, இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஆல்ரெடி நினச்சது அதுவும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா இந்த ஜிடிபி இதுவும் நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் இந்த வரைக்கும் இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த வெப்சைட் போய்க்கோங்க, இதுவும் அனுப்புகிறேன். ஓகே, மொபைலில் போய்ட்டு இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே சி இருக்கா, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பைத்தான் 3 செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பைத்தான் கோடிங் அடிச்சு இங்கே அவுட்புட் வந்துடும். உங்களுக்கு பைத்தான் 3 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் வந்துடும். அவுட்புட் வரும் உங்களுக்கு, அவ்வளோ ரன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஹெச்னு வந்து அவுட்புட். ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா. லேப்டாப் வச்சவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், லேப்டாப் வச்சவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பைத்தான் லேப்டாப் இருக்கவங்களுக்கு பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம், இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை பைத்தான் நிறைய இருக்குது, நான் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லேப்டாப் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். இது வந்து இவங்க லேப்டாப் வச்சுருப்பாங்க. ஓகே சூப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சா? ஓகே ஓகே, எந்தெந்த கம்பெனியில் மீன்ஸ் நான் பைத்தான் படிக்கிறேன் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்றதுக்கு நான் சாம்பிள் காமிக்கிறேன். பைத்தான் படித்தா ஜாப் கிடைக்குமான்னு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் வெப்சைட் பா, லைக் ஜாப் அப்ளை. உங்களுக்கு ஜாப் வேணும்னா இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நாட் கிரியேட் ஆகும், ஒன் ஆஃப் த டாப் வெப்சைட் இது ஜாப்க்கு தேடுறது. ஸோ இதை போய் நான் பைத்தான் போடுறேன் பாருங்க, பைத்தான் டெவலப்பர்னு. ஸோ எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க. பாருங்க எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட்ல மட்டும் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு, லைக் 11,000 ஜாப்ஸ் கிட்ட இருக்கு. லைக் பைத்தான் டெவலப்பருக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு பைத்தான். அப்போ நீங்கள் பைத்தான் படிச்சீங்கன்னா இந்த எல்லா ஜாப்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஜாப்ஸ் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பைத்தான் படிச்சீங்கன்னா 11,000 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஜாப் ஸ்கோப் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அப்போ வந்து நல்ல ஜாப் ஸ்கோப் இருக்குது. நீங்கள் பைத்தான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? பைத்தான் மேலே லைக் வந்து ஜாங்கோ, மிஷின் லேர்னிங் அதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சேலரியுமே 1 lakhs கிட்ட வாங்கலாம். என்ன படிச்சீங்கன்னா மிஷின் லேர்னிங்லாம். ஸோ அதுமாரி. ஸோ அப்போ அங்கே பைத்தான் கண்டிப்பாக தேவை. ஸோ வேறு வழியில் பைத்தான் நீங்கள் கற்று தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஜாப் இது பார்த்தாச்சு. ஓகேவா? வேறு டவுட் இருக்கா யாருக்காச்சு? வேறு டவுட் இருக்கா? டவுட் இருக்கா ப்ரோ யாருக்காச்சும்? இப்போ டவுட் இருக்கா ப்ரோ? சார் இந்த கொலாப் ஆப்புக்குள்ள போயிட்டு என்ன சார் பண்ணணும்? கொலாப்ல போயிட்டு நீங்கள் டேட்டா வந்து இருங்க நான் ஒரு பிரச்சனை பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும் பார்க்க. அதில் போயிட்டு ஃபைல் நியூ நோட் புக் கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பைத்தான் நோட் புக் கிரியேட் ஆகும். அதில் போய் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆகுதுன்னா இது கனெக்ட் டு சர்வர். அப்போ தான் கூகுளோட சர்வர் கனெக்ட் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகேப்பா. ஓகே ஸோ ஒரு செகண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? கிளாஸ் எண்டாகும்போது ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்துச்சுங்க லாஸ்ட்டாக, அது யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து இந்த கோர்ஸ் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 1 month பைத்தானில் ட்ரெயின் பண்ண போகிறோம். லைக் வந்து பேசிக்ஸ்லேருந்து தமிழில் தான் சொல்லி தர போகிறேன். இப்போ எப்படி சொல்லி தரேன் ஜாலியாக, அதே மாதிரி பேசிக்ஸ்லேருந்து லைக் வந்து பைத்தான்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் பைத்தான் லைக் வந்து பைத்தானில் நீங்கள் வந்து நீங்களே கோட் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஓஎஸ் கமாண்ட் எப்படி நீங்கள் உங்கள் ஓஎஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது பைத்தானில். லைக் அப்புறம் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் கேம். இந்த ஃபோனில் நீங்கள் சின்ன ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடுறீங்க, அது பட்டன் ஃபோனில், இல்லை டச் ஃபோனில் கூட விளையாடுறீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கேம் எப்படி பைத்தான் வச்சு கிரியேட் பண்ணுறது அது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பைத்தான்லேயே நிறையா ஒரு பிடிஎஃப் கிரியேட்டர் அது மாதிரி ஒரு சின்னதாக அதுமாதிரி நிறைய இது பார்ப்போம் பைத்தானில். ஒரு லாங் கோர்ஸ் தான் அது, ஒரு 1 month கிட்ட ஒரு 1 month மேலே தான் போகும். மொத்தம் 1 month முடிக்க வைப்பேன், இல்லை 1 month மேலே போகும். ஆனால் பிடிச்சிருவேன் மீன்ஸ் 1 month வரல எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கூட நடத்துவேன். நீங்கள் ஜாலியாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சா வீ கேன் கோ டு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் தான் உங்களுக்கு பைத்தானில் சமையல் சொல்லி தருவேன்.
அதுக்கு மேலே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பைத்தன் வேற லெவலில் போவோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் அக்டோபர் வந்து பைத்தன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? பிரகீஷ் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? பிரகீஷ் ப்ரோ இருக்காரா? 500 தான் சார் சொன்னீங்க. ஓகே. ஸோ குரூப்ல போடுவாரு. ஆமாம் ப்ரோ, 500 தான் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ 500 நான் வந்து கம்மி காஸ்ட் தான், பிகாஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. வெறும் ஒரு 2 டேஸ்க்கே 200 100 வாங்குவாங்க, 3 டேஸ்க்கே வாங்குவாங்க. நாங்கள் 1 மந்த்துக்கு மேலே தான் எடுக்கிறோம். 1 மந்த்துக்கு மேலே கிட்டே சூப்பராக போகும் கோர்ஸ். அதுக்கே நாங்கள் வந்து அங்கேயே விட்டுற மாட்டோம். லைக் கோர்ஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான் உங்களுக்கு எங்களுக்கும் அப்படிலாம் நான் உங்களை விட மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியில் டவுட்னா என்ன நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி டவுட்னா ரெஃபர் பண்ணலாம். பைத்தன் இதுக்கு மேலே எப்படி ப்ரோ போனால் உங்களுக்கு இது பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவோம் நாங்களுக்கு. அப்போ நீங்கள் எப்போ என்ன டவுட்ஸ்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா பைத்தானில் டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டச்லேயே தான் இருப்போம். நம்ம எல்லாருமே டச்லேயே தான் இருப்போம். இப்போ கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எல்லாம் டச்லேயே இருப்போம். லைக் வந்து பைத்தன் நான் அப்டேட்ஸ் அனுப்புவேன், நிறைய ஏதாச்சும் டாஸ்க் கொடுப்பேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். லைக் அது மாதிரி பைத்தன் ஏதாவது இன்டென்சிவ்ஸ் ஒர்க் வந்து அந்த ஒர்க் கூட உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணி கற்றுக்கலாம். கம்பெனிக்கு எப்படி பண்ணணும் நீங்கள் அது கற்றுக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம டச்லேயே தான் பைத்தன் அப்படியே லாங்காக ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம் லைஃப் டைமில் பைத்தானில். ஓகேவா? ஸோ அது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த 500 நான் வந்து எப்படின்னா வந்து நீங்கள் யோசிப்பீங்க 500 நிறைய பேர் ஸ்நாக்ஸ் செலவு பண்ணுவாங்க. ஃபோன் ரீசார்ஜே உங்களுக்கு இது 200 ஒரு மந்த்துக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாலே 200 வேணும். ஸோ அப்போ ஒரு உங்களுக்கு லைஃப்ல ஒரு லைஃப்ல உங்களுக்கு நாலேஜ் வந்து தரப்போகுது இந்த பைத்தானுங்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியல லைஃப்ல எல்லாமே எது வேணா நம்மளை விட்டு போகலாம், நாலேஜ்ங்கிறது நம்மளை விட்டு போகாது. அதான் என்னோட இது பொறுத்து. மீன்ஸ் நம்ம யார் வேணா நம்மளை விட்டு போகலாம், எது வேணா பண்ணலாம். பட் நாலேஜ்னா நம்ம கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா அது விட்டு போய்ப்பாரு. எப்போ நம்ம இறக்குறோமோ அன்றைக்கி தான் அந்த நாலேஜ் நம்ம விட்டு போகணும். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? பிரகீஷ் ப்ரோ வந்துட்டா நினைக்கிறோம் ப்ரோ. இருக்கேன் ப்ரோ. ப்ரோ அந்த கூகுள் ஃபார்மை இது வாட்ஸ்அப் குரூப்லேயும் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி இப்பயும் நீங்கள் அனுப்புகிறோம். ப்ரோ எப்போ ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுவீங்க? 31st வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஐ திங்க் 30 1ஆம் தேதி வரையுமே நமக்கு வந்து மார்னிங் வரையுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஓகே 1ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதோட ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கற்றுக்கோங்க பைத்தான். யாரெல்லாம் கற்றுக்க முடியும் கற்றுக்கோங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 50 பேர் கிட்ட ட்ரெயின் பண்ணிருக்கேன் பைத்தான்ல. ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. பிகாஸ் நான் படித்த மெத்தட் அப்படி. இப்போ நான் வந்து லைக் வந்து எப்படி சொன்னால் உங்களுக்கு ரீச் ஆகும் எனக்கு தெரியும். எந்த விஷயத்தில் எப்படி லைக் இப்போ நான் சொன்னல லைக் வந்து மீன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு பைத்தானுங்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிச்சுன்னா மீதி லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் படிச்சுன்னா மீதி லாங்குவேஜ் அதே மாதிரி லைக் சொன்னேன் பைக் கற்றுக்கிட்டீங்கன்னா கீர் பைக்கோட கற்றுக்கிட்டீங்கன்னா கார் ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா மீதி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கல புதுசாக கற்றுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லி தருவேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லி தரோம். ஓகேவா? ஸோ எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு கிளாஸ் வச்சா எந்த டைமிங்கில் வைக்கணும், டைமிங்ஸ் மட்டும் நீங்கள் தான் சொல்லணும். லைக் வீக்கெண்ட் ப்ரோ எனக்கு சாட்டர்டே சண்டே நிறைய ஸ்கூல் ப்ரோ சார் சொல்லுங்க ப்ரோ. ஈவினிங் 5 to 6 ப்ரோ. ஈவினிங் 5 to 6 ஸோ அதான் இப்போ நிறைய பேர் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் சுட்டு வருவீங்க. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். தெரியல ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே காலேஜ் போயிட்டு வரீங்க. அதான் உங்களுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே வேணுமா, இல்லை மண்டே டு ஃப்ரைடே லைக் 1 hour வேணுமா, இல்லை ப்ரோ எனக்கு வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ப்ரோ அப்படி உங்களுக்கு வேணுமா? இது உங்களுக்கு வீக் டேஸா வீக்கெண்டா? மண்டே டு ஃப்ரைடே. ஓகே மண்டே டு ஃப்ரைடே. என்ன டைமிங் நீங்க சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு வந்து 6:30 மேல வச்சா ஓகே உங்களுக்கு 6:30 காலேஜ் அப்பதான் முடியும். லைக் 6:30 to 7:30 5 to 6 எனக்கு காலேஜ் அப்பதான் போய் முடியும். அதனால தான் காலேஜ் அப்பதான் முடியும். ஓகே அதனால என்ன 5 to 6 ஏன் ப்ரோ 6:30 நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல சார் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு சார் ஸ்கூல்ல. 6:30 இல்ல சார் 6 to 7 இருக்கா? எஸ் சார். நைட் மார்க்கிங் காலேஜ் ஸ்கூல்ஸ் உண்டா சார்? ஓகே அப்போ 6 to 7 to 8 ஓகே ப்ரோ. அப்ப நான் எல்லாரும் 7 to 8 ஓகே வருமா? 7 to 8 ஓகே ப்ரோ. ஓகே சார். 7 to 8 ஓகே ப்ரோ. ஓகே 7 to 8 ஓகேவா? ஓகே ஸோ அப்போ 7 to 8 நம்ம வச்சிடலாம். ஓகேவா? சாட்டர்டே சண்டே கூட உங்களுக்கு ஓகேனா சாட்டர்டே சண்டே கூட வைக்கலாம். உங்களுக்கு இல்லை இன்டராக்டிவ் கிளாஸ் மாதிரி டவுட் செக்ஷன் சாட்டர்டே சண்டே டவுட் செக்ஷன்
ஸோ அது மாதிரி ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம், ஜாலியாக போகலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரெக்கார்ட் வீடியோ நீங்கள் படிச்சு முடிச்சு ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். லைக் வந்து அன்னைக்கு கிளாஸ் வந்து ரெக்கார்ட் வீடியோ வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அதுவும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்கிட்ட டவுட்டும் கேட்கலாம். ப்ரோ எனக்கு பிகாஸ் நான் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ண கூட வீடியோ பார்த்தேன், வீடியோ எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லைவ் கிளாஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ரெக்கார்ட் வீடியோ தருவோம். அதுக்காக அது பார்க்கக்கூடாது. லைவ் கிளாஸ் என்கிட்ட வந்தாதான் நான் சொல்லி தருவோம். உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் வரும், அப்போ டக்குன்னு என்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம், அப்பயே கிளியர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் லைவ் கிளாஸ் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வேற என்னது? ஓகே, ஸோ இதுதான் ப்ரோ. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 1 மந்த் இது முடிச்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்லி தரேன். 1 மந்த் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது யார் வேணா இருக்கலாம். 1 மந்த் கூட போகலாம், இல்லை அது கூட யார் வேணா இருக்கலாம். எக்ஸ்ட்ரா நிறையா கற்றுக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ இதுதான். ஸோ ஓகே ப்ரோ. வேற டவுட் இருக்கா ப்ரோ? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ப்ரோ எப்போ ப்ரோ ஃபீஸ் கட்டணும்? அதான் ப்ரோ, ஆகஸ்ட் 1 வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் ப்ரோ. ஆகஸ்ட் 1 வரைக்கும் பே பண்ணலாம். நான் கூகுள் ஃபார்மில் ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டு மீன்ஸ் ஜிபே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணனா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதில் வச்சுருங்க. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் வச்சுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து ப்ரோ என்கிட்ட ஜிபே ஃபோன்பே இல்லைனா என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, நான் அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதில் பண்ணிக்கலாம். ப்ரோ என்னால் அந்த டைம் பத்தில் எனக்கு பேமெண்ட்னா யாருக்காச்சும் உங்களுக்கு 1ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ண மாட்டேன்னா எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அந்த 1ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ண முடியல எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேமெண்ட் பண்ண. சொல்லுங்க செஞ்சு. இப்போ நீங்க சொல்லி தந்ததெல்லாம் பிடிஎஃப் போடுவீங்களா சார்? உங்களுக்கு மீன்ஸ் இப்போ சொல்லி வந்து உங்களுக்கு பிபிடி வேணுமா? அது உங்களுக்கு பிடிஎஃப் வேணுமா? அப்போ நான் ஸ்லைடு காமிச்சேன். எஸ் சார். உங்களுக்கு அனுப்பிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே சார். எல்லாமே உங்க கையில நோட்ஸ்ல இருந்து எல்லாமே நானே கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபோன்ஸ்லயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். லேப்டாப்ல இருந்தா இன்னும் சூப்பர், ஆனால் நீங்க ஃபோன்லயே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான். ஸோ வேற டவுட்ஸ் இருக்கா? யாருக்காச்சும் வேற டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. ஓகே. நோ சார். ஓகே. ஸோ நாங்கள் வந்து கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். அதில் நாங்கள் அந்த கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம அனுப்பிச்சிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபன் கேம் விளையாடலாமா? ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? முடிஞ்சிச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஃபன் கேம் விளையாடலாமா? ஓகே சார். ஓகே. நீங்க எத்தனை பேர் விஜய் டிவி பார்ப்பீங்க? விஜய் டிவி. எஸ் சார், நான் பார்ப்பேன் சார். வேற யார்? ஓகே சூப்பர். வேற யார் பார்ப்பீங்க? ஓகே. அப்பா பாக்கெட்ல போட்டு ஹலோ சார். ஒரு செகண்ட். உண்மையா ஸோ நம்ம ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே ப்ரோ. சார் we are ready. ஓகேப்பா. ஓகே. ஓகே சார். இந்த விஜய் டிவில இந்த கனெக்ஷன் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனெக்ஷன் லைக் இந்த ஜெகதீஷ் ஒருத்தர் வந்து பண்ணுவாரு கனெக்ஷன், லைக் பிக்சர்ஸ் காமிட்டி கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கேம்? எஸ் சார், கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அந்த கேம் தான் இப்போ நம்ம விளையாடலாம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு 500 rupees 100 rupees உங்களுக்கு கம்மி பண்ணிடும் ஒரு ஆளுக்கு. ஓகேவா? யார் இந்த கேம்ல வின் பண்றீங்களோ, லைக் இப்போ 11 பேர் இருக்கீங்களா, அந்த 11 பேர்ல ஒருத்தர் வின் பண்ண போறீங்க. அந்த ஒருத்தருக்கு வந்து 500 rupees இருந்து 100 rupees கோர்ஸ் வந்து ஆஃபர்ல கொடுப்போம். 400 ரூபாய் தருவோம். யார் வின் பண்றான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே சார். ஓகே ப்ரோ. ஓகே, ஒரு செகண்ட்.
ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஓகே சார். ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ரூல்ஸ் எப்படின்னா வந்து சாட் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ தெரியுதா ஸ்க்ரீன்? இப்ப தெரியும் ப்ரோ. ஓகே, தெரியுது சார், தெரியுது சார். இப்போ ரூல்ஸ் பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, யார் வந்து ஆன்சர் கரெக்டா போறாங்களோ அவங்க நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. நான் சொல்றேன். ஓகேவா? ஆன்சர் நான் சொல்றேன், அது மாதிரி யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்க நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எப்படி சொல்லுங்க ப்ரோ. கரண்ட் சார் இது. இது கரெக்ட். இல்ல ஸ்டார்ட் பண்ணல, நான் சொல்றேன். ஓகே, எப்படின்னு சொல்றேன். லைக் வந்து எப்படின்னா வந்து நான் ஒரு 2 இமேஜ் சொல்லுவேன். அந்த 2 இமேஜ் வச்சு நீங்க ஒரு வார்த்தையை கனெக்ட் பண்ணணும். 2 இமேஜ் வச்சு நீங்க ஒரு வார்த்தையை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? லைக் இது வந்து கனெக்ஷன். இந்த கேம் பேர் கனெக்ஷன், அதனால இது வச்சிருக்கேன். இது நானே சொல்றேன், கனெக்ஷன். 2 கனெக்ட் பண்றோமா? ஸோ இந்த பேர் வந்து கனெக்ஷன். ஸோ இது நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் டைமிங். ஸோ இது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒரு டிவைஸ் நேம், கண்டுபிடிங்க. இது ஒரு டிவைஸ் நேம். டிவைஸ் நேம் யாரும் கெஸ் பண்ண முடியுமா? பேட்டரி. பேட்டரி. சூப்பர் 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 சூப்பர். ப்ரோ சொல்லக்கூடாது, நீங்க சாட்ல பண்ணணும். சார் சாட் எப்படி ஷேர் பண்றது? இதுல சாட் ஆப்ஷன் இல்ல உங்களுக்கு? சாட் ஆப்ஷன் ஓகே சார், சாட் ஆப்ஷன். ஓகேவா? ஒரு வாட்டி எல்லாரும் சாட் பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் சாட் பண்ணுங்க. ஒரு வாட்டி எல்லாரும் சாட் பண்ண முடியுதா பாருங்க. எல்லாரும் சும்மா ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. அப்பதான் யார் ஃபர்ஸ்ட் போறது எங்களுக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ பேட்டரி யார் சொன்னா நோட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே, அடுத்தது இனிமே வந்து சொல்லாதீங்க, வாயில சொல்லக்கூடாது, சாட்ல பண்ணணும். சாட்ல அவங்க நேம் வந்து நோட் பண்ணிப்போம், வாயில சொல்லக்கூடாது, சாட்ல தான் சொல்லணும். அடுத்தது போலாமா? ஓகே, இது செகண்ட் ஒன். இது கண்டுபிடிங்க. இது வந்து ஒரு கம்பெனி நேம். இது ஒரு கம்பெனி நேம். க்ளூ நான் தரேன், கண்டுபிடிங்களா? நான் க்ளூ தரேன். இது ஒரு கம்பெனி நேம். கண்டுபிடிங்க பாப்போம். தெரியல சார். சரி நான் க்ளூ தரேன். இது ஒரு சாப்பாடு கம்பெனி நேம். சாப்பாடு தர கம்பெனி நேம். சாப்பாடு வந்து தருவாங்க. வீட்டுக்கு வந்து டெய்லி சாப்பாடு தருவாங்க. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா சாப்பாடு வீட்டுக்கு வரும். என்னது இவர் பேர்? சொமேட்டோ. இப்பதான் நான் சொன்னேன் சொல்லக்கூடாதுன்னு, சாட்ல பண்ணணும்னு. சாட்ல பண்ணிட்டேன் சார். சூப்பர் சூப்பர். சாட்ல போட்டா ஓகே தான். சூப்பர். ஓகே, அடுத்து போலாமா? இது வந்து இது ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது போலாம். இது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்ட். இது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். தெரியுது உங்களுக்கு ஃபுல்லா? இது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். இங்க ஒரு பர்சன் இருக்காங்க, இது இருக்கு 3 பிக்சர் இருக்கு. கனெக்ட் பண்ணுங்க. இது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். யோசிங்க. தெரியல சார். கேஸ் பண்ணுங்க, யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, தலை வந்துடும். இது என்னன்னு பாருங்க. இது என்ன வேர்டு பாருங்க. இப்போ கூட நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நேரம் இந்த பிபிடியே ஒன்று பண்றேன். கெஸ் பண்ணுங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்டு. சரி, நான் வேணா க்ளூ தரேன். ஸ்டார்டிங் வேர்டு ஒரு வேர்டு இங்க இருக்கு. இந்த வேர்டு தான் பிரசன்ட். கண்டுபிடிக்க முடியுதா? பிரசன்ட் கனெக்ட் பண்ணி வர. சரி, இது நானே ஆன்சர் சொன்னா பிரசன்டேஷன். இதுக்கு ஆன்சர் பிரசன்டேஷன். இங்கிலீஷ் சொல்றது பிரசன்டேஷன். இவங்க என்ன சொல்றாங்க? பிரசன்ட் பண்றாங்க. சென்ட் ஸ்டேஷன். பிரசன்டேஷன். சென்ட் பாட்டில். ஓகேவா? சரி, ஓகே, அடுத்தது கெஸ் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ரண்ட் எண்ட்ல. என்ன யோசிங்க? ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெப் டெவலப்மெண்ட்ல. HTML ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சாட்ல போட்டுருங்க. ஓகே, சாட்ல மட்டும் போட்டுருங்க ப்ரோ. கரெக்டா? ஓகே, அதான் கணக்கு எடுத்துப்பாங்க. பிரகீஷ் ப்ரோ சாட்ல போட்டு தான் கணக்கு எடுத்துப்பாரு. இது ஒரு பாட்டு ப்ரோ, தமிழ் பாட்டு. கண்டுபிடிங்க ப்ரோ. ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. தமிழ் பாட்டு ப்ரோ, கண்டுபிடிங்க. தமிழ் பாட்டு. க்ளூ வேணுமா ப்ரோ? சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் ப்ரோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம். அவரோட பாட்டு. அவர் நடிச்ச படத்துல இருந்து வந்த பாட்டு.
க்ளூ வேணுமா? இன்னும் க்ளூ வேணுமா யாருக்காச்சும்? எஸ் சார். சொல்லுங்க யாருக்காச்சும் க்ளூ? சரி, அவர் நடிச்ச ரோபோட் மூவி, ரோபோட். அது வந்து ரோபோட் 1 ஹவர்னா ரோபோட் 2, லைக் எந்திரன் 1 ஹவர்னா எந்திரன் 2.0 இருக்கலாம். அதுல ஒரு வர பாட்டு தான் இது. எந்திரன் 1 ஆர் எந்திரன் 2 ரெண்டு எந்திரன் மூவியா சார்? ஆமா, எந்திரன் மூவில வர பாட்டு இது. லைக் எந்திரனாவும் இருக்கலாம், இல்ல 2.0 இருக்கலாம். 2.0 கண்டுபிடிங்க. என்னென்ன பாட்டு இருக்கு பாருங்க. எந்திரன்ல என்னென்ன பாட்டு இது சிங்க் ஆகுது பாருங்க. எந்திரன் 1ல. நோ சார். தெரியல, ஈஸியா இருக்குங்க. அதுல ஒரு பாட்டு இருக்குமே, சிட்டி ரோபோ கூட பாடுமே, ஐஸ்வர்யா கூட. என்ன பாடுவோம் யோசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யா கருத்தி வச்சுட்டு பாடுமே ஒரு பாட்டு, சிட்டி ரோபோ. ஐஸ்வர்யா கருத்தி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுமே. கெஸ் பண்ண முடியா? நோ சார். சரி, நீங்களே சொல்லுங்க. அரிமா நானோ, அரிமா நானோ, 1000 அரிமா. அரிமா நானோ 1000 அரிமான் பாடல ரோபோ. அந்த பாடம் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, இது சொல்லுங்க. இது ஈஸியா தான் இருக்கும். இது ஒரு மெமரி, டைப் ஆஃப் மெமரி. இது டைப் ஆஃப் மெமரி. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. என்ன பண்றாங்க? எக்ஸாம் டைப் ஆஃப் மெமரி. இது ஒரு மெமரி. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னா, இவங்க வந்து காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? டே என்ன பண்ண, காப்பி அடிச்சுன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவீங்க? காப்பி அடிச்சுன்னு சொல்லுவீங்களா? நீ காப்பி அடிக்கிறியா இல்லையா? இது வச்சிருக்கியான்னு கேட்பீங்க. ஒரு இது வச்சிருக்கியான்னு கேட்பீங்க. என்ன வச்சிருக்கீங்க? பில கூட ஸ்டார்ட் ஆகும். பிட்டு. இது என்னது? ரெண்டு சேர்த்து பாருங்க. இது பிட்டு, அப்புறம் இது பிட் மேப். கரெக்ட் ப்ரோ. சாட்ல போடுங்க பிட் மேப். ஓகேவா? சரி, இது கண்டுபிடிங்க ப்ரோ. இது ஒரு தமிழ் மூவி. ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ப்ரோ. இது ஒரு தமிழ் மூவி. எந்திரன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சாட்ல போடுங்க. ஓகே, இது ஒரு ஃபோன் கம்பெனி ப்ரோ. ஃபோன் கம்பெனி. எந்திரன் யார் சொன்னா? ஓப்போ ப்ரோ. எந்திரன் வந்து யார் ப்ரோ சொன்னா? ஓப்போ ப்ரோ. எந்திரன் யார் ப்ரோ சொன்னா? ப்ரோ அட்வொகேட் சொன்னா ப்ரோ. எந்திரன். ஓப்போ வந்து யார் ப்ரோ சொன்னா? ப்ரோ ஓப்போ பாஸ்கர் சொன்னார். ஓகே, சாட்ல போடுங்க. ஓப்போ. ஓகே ப்ரோ, சொல்லியாச்சு. சாட்ல போடுங்க. இது ஒரு நேம். என்ன கண்டுபிடிங்க? இது என்ன நேம் கண்டுபிடிங்க? சாட்ல போடுங்க. இது என்னது ப்ரோ? இது என்ன நேம்? இல்ல எதுக்கு? இது மொபைல்ல இருக்கும். மொபைல்ல நீங்க வச்சிருப்பீங்க. மொபைல்ல இது ஒன்று இருக்கும். உங்க மொபைல்ல இருக்கும். மொபைல்ல நிறைய வச்சிருப்பீங்க. நிறைய இருக்கும் மொபைல்ல. இது நிறைய இருக்கும். அப்ளிகேஷன். சாட்ல போடுங்க. அப்ளிகேஷன். ஓகே, இது ஒரு காய்கறி நேம், வெஜிடபிள் நேம். ட்ரம்ஸ்டிக் ப்ரோ. இல்ல ப்ரோ, ட்ரம்ஸ்டிக் இல்ல. நல்லா யோசிங்க. இது ரெண்டுத்தையும் சேருங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது ப்ரோ அந்த வெஜிடபிள். இதான் ப்ரோ, நிறைய பேருக்கு வெஜிடபிள் பிடிக்காது. இல்ல ப்ரோ. வேற நல்லா கிட்ட வந்தீங்க. இன்னும் கிட்ட வாங்க. ஒரு வெஜிடபிள் இருக்கு. அது கூட பார்க்க ஒரு கரெக்ட். ஒரு பீட்ரூட். ஓகே, இது வந்து ஒரு போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நீங்க ஒரு எடிட்டரா தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதான் ஒரு போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். போட்டோ எடிட் பண்ற சாஃப்ட்வேர் இது. இது என்ன ப்ரோ? கைன் மாஸ்டரா ப்ரோ? கரெக்ட்டா சொல்லுங்க. கைன் மாஸ்டர். இல்ல ப்ரோ. இது என்னது? Adobe Lightroom ப்ரோ. பாருங்க. இது எதோட சிம்பிள்? Adobe Lightroom கம்பெனியோட சிம்பிள் பாருங்க ப்ரோ. Adobe Lightroom. சூப்பர் ப்ரோ. நான் சாட்ல போடுறேன். சொல்லுங்க ப்ரோ. கரெக்ட். சாட்ல போடுங்க. கரெக்ட். சூப்பர். Adobe Lightroom தான். ஓகே, பிரகாஷ் மீதி போவா ப்ரோ. நேம் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போவா ப்ரோ. ஓகே, இது சொல்லுங்க பாப்போம். இது ஒரு இமேஜ். நம்ம ஃப்ரீக்வெண்டா
எடுப்போம் இந்த இமேஜ். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மொபைல்ல ஃப்ரீக்வெண்டா அந்த இமேஜ் எடுப்போம், அந்த இமேஜ் ஒன்று எடுப்போம், எவிடன்ஸ்க்கு எடுப்போம். நான் கூட சொன்னேன் நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே அனுப்புங்க சொன்னேன். எது அனுப்ப சொன்னேன்? நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே ஒன்று அனுப்ப சொன்னேன், அப்லோட் பண்ண சொன்னேன்ல அந்த இதுல. ஸ்கிரீன்ஷாட் ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் 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 ஓகேவா? ஓகே ஓகே அடுத்து போலாமா? அடுத்தது இது ஒரு படம் பேர் தான், தமிழ் படம். ப்ரோ கரெக்டா வந்துட்டீங்க. ஆனா ரெண்டு தான் தப்பு. இல்ல ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணுங்க. தலை எழுத்துன்னு சொன்னீங்க. தலை எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து வேற போடுங்க. எழுத்து கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. எழுத்து கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. கை எழுத்து இல்ல, ஸ்டார்டிங் இந்த எழுத்து கரெக்ட். ஆயுத எழுத்து. ஆமா ப்ரோ. ஓகே இது ஒரு கிரிக்கெட்டர் நேம், ஒரு கிரிக்கெட் பிளேயரோட நேம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் ப்ரோ. இவர் ஃபர்ஸ்ட் இவன் யாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் யாரு, இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, இவர் என்ன பண்றாங்க பாருங்க. சேர்த்துனா அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்துடும். ப்ரோ க்ளூ ஏதாச்சும் தாங்க ப்ரோ. இது வந்து மேன் தெரியல. ஸ்டார்டிங்ல இது மேன், இது என்ன, இந்த ரெண்டு என்ன பண்றாங்க பாருங்க. இது மேன், இது இவங்க என்ன பண்றாங்க, இது சிங் பண்ணுங்க. மண் ஸ்விம்மிங் பண்றாங்க, சிங்கிங் பண்றாங்க. சிங்கிங் கரெக்ட். இது நீங்க ஸ்விம்மிங் பண்ணல, இன்னொன்னு பண்றாங்க. சரி நானே சொல்றேன். மன்தீப் சிங் கிரிக்கெட் பிளேயர் வந்து மன்தீப் சிங். ஓகேவா? டீப்ல இருக்காங்க, சிங் பண்றாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது ஈஸியா சொல்லலாம். நீங்க உங்களோட ஸ்கூல் காலேஜ்ல அடிக்கடி நடக்கும். இது ஸ்கூல் காலேஜ்ல அடிக்கடி நடக்கும். இது ஸ்ட்ரைக். அது நடக்காது. ஆன்லைன்ல நடக்கும். ஆன்லைன் கிளாஸ்ல. ஆன்லைன் கிளாஸ். அதுல ப்ரோ இதுல பாருங்க. வெப் சீரிஸா ப்ரோ? வெபினார் ஓகேவா? இல்ல ப்ரோ வெபினார் ஓகேவா? எரர் வெபினார் ப்ரோ. ஓகேவா? இது கண்டுபிடிக்கலாம். இது பெரிய கம்பெனி. என்ன கம்பெனி? சாஃப்ட்வேர் கம்பெனி தான். இது என்னது? மைக்ரோசாஃப்ட். சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ யார் ப்ரோ வின்னர்? மைக்ரோசாஃப்ட் யார் சொன்னது? மைக்ரோசாஃப்ட் யார் ப்ரோ சொன்னா? என்ன சார்? யார் ப்ரோ மைக்ரோசாஃப்ட் சொன்னா? கௌதமா? சிபி. சிபியா? ஓகே ப்ரோ.